ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திஸ் அண்ட் சூப்பர் மெத்தடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு பேசிக்கான கோடு இருக்கு. நான் ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் இப்போ இந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் பின்ற கிளாஸ்க்கு. ஓகே, இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, கிளாஸ் நேம் வந்துட்டு தப்பா இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா வந்துட்டு இங்கே ஏ டாட் ஜாவான்னு வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. இங்கே நம்ம வந்துட்டு மெயின் கிளாஸ்க்கு வச்சிருக்க கிளாஸ் வந்துட்டு வெல்கம், அதனால தான் வந்துட்டு எரர் அடிச்சிருக்கு. இப்போ நான் வந்துட்டு கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பி கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நமக்கு முதவே தெரியும். ஓகே, நம்ம கம்பைல் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணலாம். வா, இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு பின்ற வந்துட்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண உடனே இது என்ன ஆகும்னா வந்துட்டு கிளாஸ் பி வந்துட்டு கம்பைல் ஆகும். சாரி, நம்ம கம்பைல் பண்றப்ப நமக்கு கிளாஸ் பிக்கு வந்துட்டு பிட் கோட் வந்துட்டு கிரியேட் ஆகும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுனால கிளாஸ் ஏக்கும் வந்துட்டு பிட் கோட் கிரியேட் ஆயிரும். அதனால தான் வந்துட்டு ரன் பண்றப்ப நமக்கு பியும் கிடைக்குது, ஏவும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஏன் ஏ கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டிஃபால்ட்டாவே சூப்பர்ன்ற மெத்தட் வந்துட்டு எல்லா கிளாஸ்க்கும் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கும் வந்துட்டு டிஃபால்ட்டாவே வந்துட்டு இந்த சூப்பர்ன்ற மெத்தட் இருக்கும். நான் ஒன்னோட ரிப்பீட் பண்றேன். டிஃபால்ட்டாவே ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்டருக்கும் சூப்பர்ன்ற மெத்தட் வந்து டிஃபால்ட்டா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கும். அதனால என்ன ஆகும்னா வந்துட்டு இப்போ இந்த சூப்பர்ன்ற மெத்தட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர்ன்ற மெத்தடுக்கு வரும். சூப்பர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி இது மேல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்து ரன் பண்ணும். ரன் பண்றதுனால தான் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏ கிடைக்குது. திரும்பவும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு பி கிடைக்குது. ஓகே, இது வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சாரி, இது வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம வந்துட்டு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்றது அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ரன் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஃபைன்னு வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம இங்கே பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கறனால இது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ரன் பண்றப்ப இங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சூப்பர்ன்ற மெத்தட் இருக்கிறதுனால இது ஸ்ட்ரைட்டா வந்துட்டு மேல இருக்க கிளாஸ் எந்த கிளாஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு இதை வந்துட்டு ரன் பண்ணியிருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த இன்ட் பி வந்திருக்கு. இதே இந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை விட்டுட்டு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து ரன் பண்ணிட்டு திரும்பவும் நார்மலாக வந்துட்டு இந்த பப்ளிக் பின்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு இது ரன் பண்ணும். இப்படிதான் வந்துட்டு இந்த சூப்பர்ன்ற மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம திஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ திஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, நமக்கு ஏ பி இன்ட் பி இந்த மாதிரி இத்தனை கிடைக்குது. இது ஏன்னு சொல்றேன், இப்போ திஸ்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த திஸ்ன்ற கீவேர்ட் இந்த இந்த மொத்த கிளாஸ்குள்ளேயும் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்டரையும் இது ரன் பண்ணும். அதனாலதான் வந்துட்டு நமக்கு இந்த பி ரன் ஆகுது. பி ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சூப்பர்ன்ற மெத்தட் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டா வந்துட்டு கிளாஸ் ஏக்குள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆயிரும். அதுதான் ஏ. அப்புறமேட்டுக்கு பி ரன் ஆகும், அப்புறம் இன்ட் பி ரன் ஆகும். அதுதான் வந்துட்டு இங்க இருக்கிற அவுட்புட் ஏ பி இன்ட் பி. இப்படிதான் வந்துட்டு திஸ் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நீங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க, அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க சூப்பர்னு யூஸ் பண்ணிருக்கீங்க, திஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இங்க எதுக்கு நீங்க எக்ஸ்டெண்டே யூஸ் பண்ணாம சூப்பர்னு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சூப்பர்ன்றது டிஃபால்ட்டா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்டருக்குமே வந்துட்டு அது டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம இங்க எழுதியிருக்கோம் சூப்பர்னு, ஆனா வந்துட்டு இங்க சூப்பர்னு இருக்காது. இப்படி நார்மலா தான் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாமயே இந்த இடத்துல வந்து சூப்பர் இருந்துட்டு தான் இருக்கும்.
அதனால தான் வந்துட்டு இதுல இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்க எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால சூப்பர் இருக்கு. இங்க தான் எக்ஸ்டெண்டே யூஸ் பண்ணலையே, அப்புறம் ஏன் சூப்பர் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க டிஃபால்ட்டாவே அதுவும் கண்ணுக்கு தெரியாம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸ் நீங்க பார்க்கணும்னா, மவுஸ் எடுத்துட்டு போய் ஆப்ஜெக்ட்ல வச்சு F12 அழுத்துங்க. இந்த ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸ்க்கு இது கூட்டிட்டு வந்துரும். இங்க பாருங்க, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸை தான் வந்துட்டு டிஃபால்ட்டா எல்லா கிளாஸும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணாட்டியும் இந்த மாதிரி டிஃபால்ட்டா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்காக தான் வந்துட்டு இங்க வந்து சூப்பர் வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும். உங்களுக்கு இப்போ சூப்பர் அண்ட் திஸ் மெத்தட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.